டெல்லியில் தொடர்ந்து 11வது நாளாக தமிழக விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழ் நடிகர் விஷால் மற்றும் பிரகாஷ் ராஜ் தற்போது டெல்லியில் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீ நேரலையில் பார்க்கலாம். ஆனால் கடன் கொண்டு கட்டினேன். அந்த கடனில் ஒரு நாள் வந்து அறிவிருக்காருங்க நகையெல்லாம் காலையெல்லாம் வச்சு நான் கட்டினேன் சார். 2 வருஷம் எலெக்ஷன் இல்லையே, நான் என்ன பண்ணட்டும்? வியாபாரமும் விற்க மாட்டேங்குது சார். எல்லாரும் பூ வைப்பாங்க சார். 4 அடந்தே போனாங்க. சுப்ரீம் கோர்ட் போனோம், பார்க்கிங்கோட உட்காரலாம். வரட்டு வரட்டு 4 பேருக்கு மேலே ஒரே நேரத்தில் நிற்க எங்க சுப்ரீம் கோர்ட்ல விட்டாங்க, மனு வாங்கிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. இங்கேருந்து ஊர்வலமாவே கோமாத்தோடு அதெல்லாம் வந்து இங்கே பிரைமரி ஹவுஸ்ல பார்க்க மாட்டேங்கிறாங்க. மனு வாங்கிட்டாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பிரேம்குமார் அப்படின்னு மீதி பிரேம்குமார் உட்காரியா பிரேம்குமார் பிரேம்குமார் उनकी वस्तु जो बैठे பிரைம் மினிஸ்டர் கூடியா ஆஃபீஸ் கொடுத்தது केवल रिमोट नंबर சொல்லிட்டு इसमें सही कर दो सही कर आप विशुअल 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 साइड हो जाना कुछ नहीं करता विशुअल कॉन्सेंट्रेट हेलो समाज की अतिरिक्त बिल्कुल बर्दाश्त नहीं करी जाएगी और पूरे समाज में आक्रोश लगा हुआ है और पूरे समाज क्या कर रहे हो हाथ में लेके खड़े हो करो ना सर अभी आना है सतीश आने वाली 25 तारीख को मंत्रिमंडल में होने वाली
அடுத்ததாக நடிகர் விஷால் டெல்லியில் விவசாய சங்கங்களுக்கு ஆதரவு அளித்து பேசி வரும் காட்சிகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரையுலகமோ ஒட்டுமொத்தமா திரண்டு வந்து போராட்டம் எதுவும் நடத்துமா? ஏன்னா 11 நாள் ஆயிடுச்சு சார். போராட்டம் விட இதுக்கு தீர்வு காணணும் சார். ஸோ அதனால we should ask the representatives from the government and the government representatives and the concerned ministry வந்து இது வந்து சீரியஸான இஷ்யூவா நினைச்சு அவங்களுக்கும் தெரியும். பட் அது உணர்ந்து இம்மீடியட்டா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் இவங்க வந்து மறுபடியும் வேலைக்கு போக முடியும். அவங்க வந்து கேட்கறது அவங்க வீட்டுக்கு போறதுக்கு இல்ல, மறுபடியும் வயலுக்கு போறது தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சுன்னா மறுபடியும் நாங்க வயலுக்கு போய் நாங்க வேலை செய்வோம். வேலை செய்யவும் விடாம அவங்க கட்டின கடனுக்கு வட்டி கட்ட சொல்லி அவங்க பண்ற டார்ச்சர், அந்த பிரைவேட் பேங்க்ஸ் பண்ற டார்ச்சர் ஆகட்டும். அவங்க வந்து ஒரு அம்மா வந்து நகையெல்லாம் ஒட்டுமொத்த நகை தாலி கூட அடமானம் வச்சு அந்த அம்மா எங்கிட்ட உட்காந்துருக்கு. அந்த அம்மா கேட்கறது வந்து அந்த கடனோட இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் வேவ் ஆஃப் பண்ணீங்கனாலே போதும், எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு கேட்கறாங்க. அந்த வழி காட்டுறது இல்லங்க, அது கேட்கல சார். தொகையெல்லாம் கேட்கல. எங்களுக்கு பிரதம மந்திரியை போய் பார்க்கணும், அவங்க ஜனாதிபதியை பார்க்கணும். எங்களுக்கு அவங்க மூலியமா எல்லா விவசாய கடன்கள் இப்படி கிடக்கணும்னு விரும்புறோமோ ஒழிஞ்சு நடிகர் சங்கம் மட்டும் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு எத்தனை 7,000 8,000 கோடி இருக்கு தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டியது. இவங்க நினைச்சா போய் பிரதம மந்திரியை பார்க்கலாம், பிரைம் மினிஸ்டர் பார்க்கலாம், உடனே பார்ப்பாங்க. நாங்க தான் விவசாய அன்டச்சபிள் பீப்புள், தீண்ட தகாதவர்கள் அவர்களுக்கு. நாங்க தான் வந்து டவுன்ட்ராடன் பீப்புள், 2ஆம் தர குடிமக்கள். ஆனா இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இவங்க நடிகர் சங்கத்தின் மூலமாக பார்த்து விவசாயிகள் இன்று சட்டை வேசி இல்லாம கோமணத்தோட உட்கார்ந்துருக்காங்க. பெண்கள் வந்து சீல லவுக்கை இல்லாம பாவாடையோட உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, பேசுங்கன்னு இவங்க நினைச்சு இன்னைக்கு போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்தா பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பா கூப்பிட்டு பேசுவாரு. இல்லாட்டி தமிழகத்தில் பெரிய போராட்டங்கள் அறிக்கை விட்டு எங்களுக்காக ஆதரவாக 11 நாள் இனிமேல் நாளையிலிருந்து விவசாயி செத்து போறது வழியே இல்லை. அந்த செத்து எங்களை சாவலிருந்து தற்கொலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்க கேட்டுக்கிறோம். சார், இப்ப இது சம்பந்தமா நீங்க பிரதமரையோ அல்லது மத்திய நிதி அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சரையோ நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? அதுக்குதான் வந்திருக்கோம் சார். அது வந்து இப்போ இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னா கண்டிப்பா வந்து நாங்க போய் அவங்களை சந்திக்கணும். கன்சர்ன் மினிஸ்ட்ரி, கன்சர்ன் மினிஸ்டர், கன்சர்ன்ட் அபிஷியல்ஸ் வந்து சந்திச்சு அதுக்கான விஷயத்தை வந்து அவங்களுக்கு வலியுறுத்தி அவங்க வந்து இமீடியட்டா இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது அவங்க வாயால சொல்ல வைக்கிறது தான் எங்களோட முயற்சி. அது சார், இந்த விவசாயிகளை பார்க்கும் போதே நீங்க கண் கலங்கிட்டீங்க. உண்மையாலுமே இந்த போராட்டம் வந்து எவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கு சார் உங்களுக்கு? பாருங்க, 11 நாள் ஆச்சு அவங்க. ஆனா ஒரு விஷாலோ ஒரு பிரகாஷ் ராவ் திருவிழா சம்பந்தப்பட்டவங்க இத்தனை மீடியா வர்றீங்க இல்லையா? இருக்கிறீங்க. பட் அது வந்து இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு நேஷனல் நியூஸ் இல்லையா? இவங்களை சொல்லல. நான் உங்களை சொல்லல. நான் வந்து ஒரு நேஷனல் நியூஸ் சொல்றேன். அல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களை சொல்லுங்க. ஒரு நேஷனல் நியூஸ் ஆக மாட்டேங்குது இல்ல. அது வந்து விவசாயங்கிறது இந்தியன் விவசாயம். ஒரு தெண்டுல்கர் செஞ்சுரி எடுத்தா இந்தியன் ஆகிறாரு. ஒரு சிப்பாய்ங்கிற மாதிரி எந்த நாட்டில் இருந்தாலும், அது கர்நாடகாவோ தமிழ்நாடோ கேரளாவோ இருந்தாலும், இது ஏன் வந்து ஒரு தமிழ்நாடு விவசாயிட்டு பாகுபட்டு பேசுறாங்க? ஏன் ஒரு நேஷனல் மீடியா இவங்களுடைய குரல், இவங்களுடைய அழுகை ஏன் கேட்க மாட்டேங்குது? எத்தனை நாள் அழ முடியும் இல்லையா? அதுக்கு ஒரு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப நம்ம வரும்போது இவங்களுக்கு அதான் சொல்றாங்கல்ல, நம்மளை யாரும் பெரியவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம வந்து ஆதரவு நின்னா, இது காசு இல்ல பிரச்சனை. இன்னைக்கு வந்து ஒன்லி ஒரு லோன் வேவிங் இல்லை. எப்பவுமே நம்ம வந்து ஒரு திட்டம் போடும்போது ஒரு விஷன் இல்லாம இருக்கு. ஒரு கிரீன் ரெவல்யூஷன் சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆறுகளையோ கிணறுகளையோ பராமரிக்கிறத விட்டுட்டு போர்வெல்னு வந்துருச்சு. பட் லாங் டேர்ம் போய் 2000 அடி போக வேண்டியதா இருக்கு தண்ணிக்கு. அது இல்ல தீவிர வெறும் ஒரு வேவிங் இல்ல, மழை இல்ல. மழை இல்லைன்னும் போது விலை வளர்ச்சி வரல. அதை தாண்டி கஷ்டப்பட்டு அவங்க வளர்ந்தாலும் அதுக்கான விலை இல்லை. அப்ப எங்கதான் போவாங்க? இது வந்து ஒரு விஷன் இருக்கிற ஒரு கண்டினியூஸ் மீண்டும் மீண்டும் இதே பிரச்சனை. இன்னைக்கு வேவ் பண்ணுவீங்க, மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் மழை வராது, மறுபடியும் வேவ் பண்ணுவீங்களா? அது இல்லாம ஒரு தொடர்ந்து உட்கார வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மினிஸ்ட்ரியில வந்து எந்த காந்தமும் இல்லாத மினிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி. எல்லாருமே வேற வேற மினிஸ்ட்ரி தான் வேணும். ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் இல்ல. இப்ப வந்து ஒரு டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுவாங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா அந்த பேசஞ்சர்ஸ் டிஸ்டர்ப் ஆவாங்க. ஒரு டாக்டர்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸ் ஆயிடுவாங்க. பட் விவசாயி ஸ்ட்ரைக் பண்ண அவரே